சாலை வசதிகள் எவ்வளவோ இதா இருந்துச்சு. அண்ணாச்சி மாணிக்கம் தவிர அவர்கள் வந்த பிறகு எவ்வளவோ சரி பண்ணிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு பண்ணுவாங்க. அடுத்த 5 ஆண்டு காலத்துல இன்னும் சிறப்பா பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். சாட்சியாபுரத்துல மேம்பாலத்துக்காண்டி 25 ஆண்டு காலமா மக்கள் கோரிக்கை மேல கோரிக்கை கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்ப நிறைவேற்றுறாங்க. ஐயா மாணிக்கம் தாகூரோட முயற்சினால விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் மாணிக்கம் தாகூர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கைச்சின்னத்தில் போட்டியிடுகிற மாணிக்கம் தாகூர் ஜெயித்தா. மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணிக்கம் தாகூர் என்னும் நான் Sri Manikam Tagore பி மணிகண்ட் டெகோர். In 5 years, Madurai aims is still waiting. சாதிய கணக்கு அவசியம். சார் only 30 seconds sir. 30 seconds. விருதுநகர் was an aspirational district. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தொடர்ந்து மேம்படுத்த கோரி விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்களை நேரில் சந்தித்து கடிதம் வழங்கினார்கள். I hereby announce Madurai Airport to be operational 24 hours with effect from 1/10/2024. Sri Manikam Tagore வெங்கல் புயல் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்திலே அழகர் கோயில் மற்றும் அரிட்டாப்பட்டிக்கு நடுவில் அமைவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது என்பதும், அதற்காக வேதாந்தா நிறுவனத்திற்கு அள்ளி கொடுக்க போகிறது என்ற முடிவும் அதிர்ச்சியை தருகிறது. அம்பேத்கர் அவமானப்படுத்தாரு. அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும்.